ஈரானின் திருப்பியடிக்கும் துணிச்சல் ட்ரோன்களின் உற்பத்திக்கும் அவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கான மிகப்பெரிய செலவுக்கும் இடையில் வளர்ந்து வரும் ஏற்றத்தாழ்வை அம்பலப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் பகிர்ந்துள்ளன. ஈரான் பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த ட்ரோன்களுக்கான உற்பத்தி செலவு என்பது சுமார் $35,000 என்றே மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட மேற்கத்திய நாடுகளால் அதை சுட்டு வீழ்த்துவதற்கான செலவு குறைந்தபட்சம் $5 லட்சம் முதல் $4 மில்லியன் வரை என மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியான ஒரு அதிர வைக்கும் விவகாரம் தற்போதைய இஸ்ரேல் தொடங்கி வைத்த ஈரானுக்கு எதிரான போரில் அம்பலமாகியுள்ளது. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்த பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீதும் ஐக்கிய அரபு ராச்சியம், குவைத், பஹ்ரைன், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க மற்றும் நட்பு நாடுகளின் தளங்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துகிறது. ஒரே நேரத்தில் 5க்கும் மேற்பட்ட முனைகளில் தாக்குதல்களை பரப்புவதன் மூலம் ஒரு நாளைக்கு 2500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தக்கவைத்துக் கொள்வதன் மூலம் ஈரான் அதன் எதிரிகளை தங்கள் பாதுகாப்பு அரண்களுக்குள் நெருங்க விடாமல் தடுக்கிறது. மேலும் ஒரு தளத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஏவுகணை அல்லது ட்ரோன் தடுப்பு அமைப்பானது ஒவ்வொரு இன்செப்டரும் வேறு எங்கும் பயன்படுத்த முடியாத ஒன்றாகும். ஏனெனில் இன்செப்டர்கள் வரையறுக்கப்பட்டவை. மட்டுமின்றி சில ஆயிரம் நீண்ட தூர ட்ரோன்களுக்கு பதிலாக ஈரானின் மொத்த ஷாஹெத் ட்ரோன் படையானது அனைத்து வகையையும் சேர்ந்த 80,000 முதல் 1 லட்சம் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 500 ட்ரோன்கள் வரை உற்பத்தி திறன் ஈரானுக்கு உள்ளது. தற்போதைய சூழலில் நாளுக்கு 2500 ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்தினாலும் ஒரு மாதம் வரையில் ஈரானால் துணிந்து செயல்பட முடியும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. ஆனால் ஈரானின் இந்த ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இன்செப்டர்கள் போதுமானதாக இல்லை என்றே மேற்கத்திய நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதன் தாக்கம் தற்போது தென்பட தொடங்கியுள்ளதாகவும் நிபுணர்கள் தரப்பு குறிப்பிடுகின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஈரான் மீது 12 நாட்கள் போரில் இஸ்ரேலை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவினால் 150 தேர்ட் இன்செப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்கா அதன் கையிருப்பில் இருந்த 4இல் ஒரு தொகுதியை பயன்படுத்தியுள்ளது. அந்த இன்செப்டர்கள் ஒவ்வொன்றும் சுமார் $15 மில்லியன் மதிப்பிலானவை. மேலும் அதை மீண்டும் நிரப்ப 3 முதல் 8 ஆண்டுகள் வரை ஆகலாம். தற்போது ஈரானிய தாக்குதல்களின் தீவிரம் தொடர்வதால் ஒரே நேரத்தில் பல நாடுகளில் இந்த அமைப்புகளின் தேவை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தில் இன்செப்டர்கள் மட்டும் பற்றாக்குறை இல்லை. கடலில் இருந்து ஏவக்கூடிய டொமஹாவ் ஏவுகணைகள் மற்றும் விமானத்திலிருந்து ஏவக்கூடிய ஆயுதங்களும் பற்றாக்குறையில் உள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஈரானுடன் போர் 4 வாரங்கள் தொடரக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளதால் ஆபத்தான இந்த பற்றாக்குறை பெரும் சிக்கலாக வெடிக்கக்கூடும். மட்டுமின்றி ஈரானின் இலக்கு யார் என்று கணிக்க முடியாத நிலையில் அமெரிக்காவிடம் போதுமான இன்செப்டர்கள் இல்லை. இதனால் மலிவான அபாகாக்ஸ் ராக்கெட்டுகளை ஈரான் ட்ரோன்களுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதை ஒருமுறை பயன்படுத்த $28,000 செலவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. சோதனை முயற்சியில் 100% துல்லியம் என உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தற்போது ஆயிரக்கணக்கான அமைப்புகளை நிறுவியுள்ளனர். இஸ்ரேலிடம் மிகவும் மலிவான அயன்பம் லேசர்கள் அமைப்பு இருப்பதால் வெறும் 2 எண்ணிக்கை மட்டுமே வலுவாக உள்ளது. அது இஸ்ரேலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இதனாலேயே தற்போது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார். ஆனால் ஈரானின் புதிய தேசிய பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் சிக்கி குவைத்தில் பல அமெரிக்க போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காரணமாக ஈரானில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ முகாம்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியுள்ளது. அத்துடன் அங்குள்ள விமான நிலையங்கள், மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இவற்றை வான் பாதுகாப்பு கருவிகளை கொண்டு வளைகுடா நாடுகள் தடுத்து வருகின்றன. குவைத்தில் உள்ள அகமதி கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்த வந்த ட்ரோன்கள் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இதன் துகள்கள் சிதறி விழுந்ததில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் 2 ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். ஏமன் வளைகுடா பகுதியில் மசகு எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என ஓமான் கூறியுள்ளது. மார்ஷல் தீவுக்கு சொந்தமான ஆயில் டேங்கர் மீது
ட்ரோன் படகு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஓமான் தெரிவித்துள்ளது. அத்தோடு ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு தனது ராஸ்தானா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சவுதி அரேபியா நேற்று மூடியது. 2 ட்ரோன்கள் சுத்திகரிப்பு நிலைய பகுதியில் இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து அரச எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ அதன் ஒரு நாளைக்கான 5,50,000 பீப்பாய்கள் உற்பத்தி கொண்ட ராஸ்தானா சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை நிறுத்தியதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னெச்சரிக்கையாக சில சுத்திகரிப்பு அலகுகள் மூடப்பட்டன. ஆனால் எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் உள்நாட்டு விநியோகம் பாதிக்கப்படவில்லை என சவுதி அரசு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதியின் இந்த நடவடிக்கை உலகளாவிய எண்ணெய் விலைகளை உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஈராக்கின் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது அங்குள்ள தீவிரவாத அமைப்பு ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என ஈரான் கூறிவிட்டது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தீவிரமடைந்து வருகிறது. இதனிடையே இஸ்புல்லாவின் தாக்குதலை தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் லெபனானில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியே மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி பயணித்தனர். ஏற்கனவே தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இஸ்ரேல் வெளியேற்ற எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை 2024 நவம்பரில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்பாக லெபனான் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து லெபனான் அரசாங்கம் இஸ்புல்லாவின் இராணுவ செயற்பாடுகளை சட்டவிரோதமானது என அறிவித்துள்ளதுடன் தாக்குதல்களை நடத்தியவர்களை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோல் சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை 2 ட்ரோன்கள் தாக்கியுள்ளன. இதில் குறைந்த அளவிலான தீ விபத்து மற்றும் கட்டிடத்திற்கு சிறிய அளவிலான பொருட்சேதம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலும் இதேபோன்ற ட்ரோன் தாக்குதல் அரங்கேறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தூதரகம் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையை வெளியிட்டது. அதில் சவுதி அரேபியாவிற்கான அமெரிக்க தூதரகம் ஜெட்டா, ரியாத் மற்றும் தஹ்ரானுக்கான தங்குமிடம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அத்தோடு மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டெஹ்ரானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை முறியடிப்பதற்காக ஈரானின் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மோதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என முன்னர் மதிப்பிட்ட போதிலும் அதற்கும் அதிக காலம் எடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.